ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நவராத்திரிக்கு பிரசாதமா படைக்கிறதுக்காக டக்குன்னு இன்ஸ்டன்டா செய்யக்கூடிய ஒரு ட்ரை ஃப்ரூட் கேசரி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி ரொம்பவே குயிக்கா ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். எவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். ஃப்ரூட் கேசரி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த கப்பில் தான் ரவை மெஷர் பண்ணியிருக்கேன். அதே கப்லேயே எண்ணெய் நெய் ரெண்டுமே மெஷர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அரை கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு அதில் ஒரு 10 முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துட்டு கூடவே ஒரு 5 பாதாமை இந்த மாதிரி நீட்டை வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் கலரில் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா மேலே மட்டும் கலர் சேஞ்ச் ஆயிரும், உள்ள வரைக்கும் சரியாக ரோஸ்ட் ஆகாது. அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. முந்திரி பாதாம் பாதி அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதுல ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் டக்குன்னு கலர் மாறிடும், அதனாலதான் முந்திரி பாதாம் பாதி ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கிறோம். பாருங்க, இது எல்லாமே நல்லா கோல்டன் கலர்ல வந்துருச்சு. இப்போ இதை தனியா ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததா ரவையை இதுல சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நீங்க உங்க வீட்டுல எந்த கப்பு டம்ளர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டம்ளரே எல்லா பொருளையும் அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் மெஷர்மெண்ட் கரெக்டா வரும். நான் காமிச்ச எல்லோ கலர் கப்ல 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்திருக்கேன். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்ல குறைச்சி வச்சுட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் ரவையை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து பண்றப்ப நல்லா உதிரி உதிரியா வரும், நல்ல வாசனையாவும் இருக்கும். இப்போ பாருங்க, ரவையை ஓரளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் இதில் காய்ச்சி எடுத்து வச்சிருக்க சுடுதண்ணியை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ரவை அளந்தீங்களோ அதே கப்லேயே 2.5 கப் அளவுக்கு சுடுதண்ணியை நல்லா சூடு பண்ணி கொதிக்க இருக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடு கம்மியாக இருந்தால் ரவை கட்டி பட்டுரும், சரியாக வேகாது. சுடு தண்ணியை சேர்த்துக்கிட்டாதான் டக்குன்னு கட்டி பிடிக்காது. சுடு தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி கை எடுக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. ஆரம்பத்தில் இந்த மாதிரி லூஸாக தான் இருக்கும், ரவை நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் இதை கிளறி விட்டுட்டே இருங்க. ரவை ஃபுல்லாக வேகணும், ஃபுல்லாக வெந்து நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி கெட்டியானதுக்கு அப்புறம் தான் இதில் சர்க்கரை சேர்த்துக்கணும். அது வரைக்கும் இதை கிளறி விட்டுட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. டக்குன்னு இந்த மாதிரி கெட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், ரவை ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு, தண்ணியெல்லாம் நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி 90% நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கலாம். ஒரு 5 செரி பழத்தை இந்த மாதிரி பாதியை கட் பண்ணி பாதி மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 2 பேரிச்சம் பழத்தை இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முன்னாடியே இது சேர்த்து கலர்றப்ப இதோட ஸ்வீட்னஸ் அந்த கேசரியில் நல்லா இறங்கும், அந்த ட்ரை ஃப்ரூட்டோட ஃப்ளேவரும் இதில் நல்லா இறங்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி முன்னாடியே சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ரவை நல்லா கெட்டி ஆயிடுச்சு, நல்ல உப்புமா பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் எந்த கப்பில் ரவை அளந்தனோ அதே கப்லேயே 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 1.25 அளவு சர்க்கரை. இது ட்ரை ஃப்ரூட் கேசரி அப்படிங்கறனால நம்ம சேர்த்துருக்கிற செர்ரி பழம் பேரிச்சம்பழத்திலேயே ஆல்ரெடி நேச்சுரலாக ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். இல்லை அப்படின்னா ரொம்ப தித்திப்பாக ரொம்ப திகட்டுற மாதிரி ஆயிரும், சாப்பிடவே முடியாது. இப்போ சர்க்கரையை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி நல்லா லூஸ் ஆகி வந்துடும். நம்ம சுடு தண்ணி சேர்த்தப்ப எந்த பக்குவத்தில் இருந்துச்சோ அதே பக்குவத்துக்கு மறுபடியும் லூஸ் ஆகி வந்துடும். இது ஆனதுக்கு அப்புறமா நல்லாவே கெட்டியாயிடும், தண்ணியாட்டமே இருக்காது. இப்போ பாருங்க, நல்லா லூஸ் ஆகி இலகி வந்துருச்சு. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இன்னும் 2 to 3 நிமிஷம் இதை அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ஓரளவுக்கு சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எந்த கப்ல ரவை அளந்தமோ அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்டே நம்ம 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டோம். இப்போ 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம். நம்ம எடுத்துருக்கிற 1/2 கப்ல ஃபர்ஸ்ட் 1/4 கப் அளவு மட்டும் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த கேசரி அந்த நெய் எல்லாத்தையுமே நல்லா உறிஞ்சிரும், நல்லா கெட்டியாக நல்லாவே உறிஞ்சிரும். இப்போ பாருங்க, நல்லா கிளறியாச்சு. இப்போ அடுத்ததா இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த இனிப்பா ஹைலைட் பண்ணி கொடுக்கும். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ட்ரை ஃப்ரூட் கேசரிக்கு நம்ம கலர் பவுடர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, நேச்சுரல் கலர்லயே அப்படியே அதோட ஒயிட் கலர்லயே தான் இருக்கும். கலர் சேர்க்காம இருந்தாதான் அந்த ட்ரை ஃப்ரூட்டோட கலர் நல்லா ஹைலைட் பண்ணி பார்க்கிறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சிருக்க 1/4 கப் நெய்யையும் இதுல சேர்த்துடலாம். பாருங்க, இந்த அளவு லூஸான கன்சிஸ்டன்சில இருக்கணும். இந்த ஸ்டேஜ்லயே நீங்க இறக்கிட்டீங்க அப்படின்னா ஆறுனதுக்கு அப்புறமா இது இறுகி வரதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் எல்லாம் சேர்த்துட்டு இது கூடயே மேல இன்னும் 2 டேட்ஸை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. என்னென்ன ட்ரை ஃப்ரூட் வேணுமோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் பாதாம், பிஸ்தா, முந்திரி, செர்ரி பழம், பேரிச்சம்பழம், டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே சேர்த்துருக்கேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமான அளவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும், ரொம்ப அதிகமாக வேண்டாம். நம்ம கம்மியான குவான்டிட்டியில் தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறனால கொஞ்சமாக சேர்த்தாலே சாப்பிட்றதுக்கு நல்லா ரிச்சாக இருக்கும். கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் மேலே சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு 1/2 hourலேருந்து 1 hour அப்படியே மூடி வச்சிருங்க.
ஒரு 1/2 hour இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சூட்லேயே அந்த ரவையெல்லாம் நல்லா புழுங்கி நல்லா இறுகி வந்துடும். இப்போ பாருங்கள் 1/2 hourக்கு மேலேயே ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ட்ரையான ஒரு கரண்டியில் நான் எடுத்து போட்டு காட்டுறேன். கொஞ்சம் கூட ஒட்டாது. இந்த ட்ரை ஃப்ரூட் கேசரிக்கு எசன்ஸு ஃப்ளேவர் எதுவுமே தேவையில்லை. நேச்சுரலாகவே ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் எல்லா நட்ஸும் சேர்த்துருக்கனால. கரண்டியில் எடுக்கும் போதே எவ்வளோ ஸ்மூத்தாக வலிக்கிட்டு வருது பாருங்கள். கரண்டியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நம்ம இந்த அளவுக்கு நெய் எண்ணெய் ரெண்டுமே சேர்த்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வரும். நீங்கள் கரண்டியில் டச் பண்ணுறப்பே நல்லா ஸ்மூத்தாக வழுவழுன்னு அல்வா மாதிரி விழுகும். இந்த ட்ரை ஃப்ரூட் கேசரியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல்லே நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.